tamilcinemanew.in. வெல்கம் டு தமிழ் சினிமா. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இன்று காலை நடிகை திரிஷா அஞ்சலி செலுத்தினார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ளது. எம்ஜிஆர் நினைவிடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்ட இங்கு 7வது நாளாக இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கேரளாவில் படப்பிடிப்பில் முடித்துவிட்டு சென்னை வந்த நடிகை திரிஷா மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்துக்கு தனது தந்தையுடன் சென்றார். அங்கு மலர்மலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். திரிஷா மற்றும் போலீசார் பாதுகாப்பு ஆணையங்களை தாண்டி ஜெயலலிதா நினைவிடத்துக்கு அருகே அஞ்சலி செலுத்தினார். அவர் ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு சுற்றி வந்து மலர் வளையம் வைத்தார். மேலும் அவர் ஜெயலலிதாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு அருகே விழுந்து வணங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரிஷா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவு அரசியலுக்கும் தமிழகத்துக்கும் ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. இன்று காலை தான் நான் சென்னை வந்தேன். சென்னையே மாறிப்போய் உள்ளது. மிகப்பெரிய இழப்பு. இதிலிருந்து மீண்டு வர வெகுநாள் ஆகும் என்கிறார். 2013ஆம் ஆண்டு இந்திய சினிமா நூற்றாண்டு விழாவில் ஜெயலலிதாவிடம் இருந்து திரிஷா விருது வாங்கினார். அன்று முதல் தற்போது ஜெயலலிதாவின் மிகப்பெரிய ரசிகையாக மாறிவிட்டதாக திரிஷா பலமுறை தனது பேட்டியில் கூறியுள்ளார். திரிஷா தனது ட்விட்டர் பக்கத்தில் கவர் போஸ்டராக ஜெயலலிதாவின் கையில் விருது வாங்கிய போட்டோவை தான் வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.